அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல அத பார்த்த ஒருத்தர் இருக்காரு. அவர் நிச்சயமா சாட்சி சொல்லுவாரு. என்ன மாமா சொல்றீங்க? உனக்கு தெரியாதுப்பா. நீ காரை வாங்கிட்டு போனியே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர், அவருடைய ஃப்ரெண்டு தான் அவரு. என்னடா நமக்கு தெரிஞ்ச காரா இருக்கேன்னு அவரு நினைச்சிருக்காரு. அவருதான் கௌதம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. நிஜமாவா? ஆமா குமார், அதனாலதான் சொல்றேன், தெய்வம் கைவிடாதுப்பா. நான் நம்புறேன், நீயும் நம்புப்பா. நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்கும். கூடிய சீக்கிரமே உன்னை நான் வெளியில எடுத்துருவேன். யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை. என் மாப்பிள்ளைய காப்பாத்த எனக்கு தெரியும். தைரியமா இருப்பா. நான் வரேன். வேகமா வா. சார், என்ன சார் இது அக்கிரமமா இருக்கு? என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? என்னன்னு சொன்னாதானமா கேட்க முடியும். சொல்ல வந்தத பாதிய வெளியிலே பேசிட்டு மீதிய வந்து உள்ள சொன்னா என்ன அர்த்தம்? சார், அந்த கௌரிய ஒரு காப்பகத்துல தங்க வச்சோம்ல, அந்த இடத்துக்கு அவங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்து பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அவளுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணி அவ மனசை மாத்திடணும்னு பாக்குறாங்க. என்னம்மா சொல்றீங்க? நாங்க ஒண்ணும் பொய் சொல்லல சார். சந்தேகமா இருந்தா நீங்களே வந்து பாருங்க. என் பொண்ணு சொன்னப்ப கூட நான் நம்பல. இன்னைக்கு என் கண்ணால நான் பார்த்தேன் சார். அப்படியா? யார் அங்க வந்து பேசுனாங்க? எல்லாம் அவங்க அம்மா தான் சார். அவங்க வந்து நீலிக்கதிர் வடிக்கிறது என்ன, காச்சு மூச்சுன்னு கத்துறது என்ன, குய்யோ முயோன்னு ஒப்பாரி வைக்கிறது என்ன, ஃபுல்லா டிராமா தான் சார். எப்படியாவது அவ மனசை மாத்திடணும், அதான் அவங்க நோக்கமே. அந்த பொண்ணு மட்டும் அவங்க சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த கேஸ்ல சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டானா, என் புள்ள சாவுக்கு நீதியே இல்லாம போயிடும் சார். என்னம்மா இது? அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காதுமா. என்ன சார் இது? ஒண்ணும் நடக்காதுன்னு சொல்றீங்க? அப்போ நாங்க என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கோம்? சரி சார், விட்டுடுங்க. உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே எங்களோட கிளம்பி வாங்க. அந்த இடத்துல என்ன நடந்ததுங்கறத நீங்களே விசாரிங்க. சார், நாங்க பாதிக்கப்பட்டவங்க. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணேன்னு ஒத்த சாட்சியை வச்சுக்கிட்டு நீதி கிடைக்காதான்னு நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். கை கெட்டினது வாய் கேட்டாம போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என்னம்மா நீங்க? நான் அப்படியெல்லாம் நடக்க விட்டுருவேனா? சரி, நீங்க வாங்க. என்ன நடக்குதுன்னு நான் வந்து பாக்க. வாங்க. சரி வாங்க சார். முத்துக்குமார், ஸ்டேஷனை பாத்துக்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன். சரிங்க சார். போமா. என்னால நம்பவே முடியல காயத்ரி. இப்படிலாம் கூடவா நடக்கும்? அப்ப எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. என் கூட பிறந்த தங்கச்சிடி அவ. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எங்க அம்மாவை திட்டி திருப்பி அனுப்பியிருக்கா. நான் போய் பேசி பார்க்கவான்னு கேட்டா உபயோகம் இல்ல, தலையை முழுகிட்டு வேலையை பாருன்னு எங்க அப்பா சொல்றாருன்னா எந்த அளவுக்கு அவர் அப்செட் ஆயிருப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கும் ஷாக்கிங்கா தான் இருக்கு. சரி, கௌரி சின்ன பொண்ணு, எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன்.
ஆனா நீங்க பேசுறத பார்த்தா கஷ்டம்னு எங்க அப்பாவும் சொல்றாரு சுப்பு. ஆனா அதை தவிர வேற ஆப்ஷன் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அவ மனசுல என்ன இருக்கு, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா, எனக்கு எதுவுமே புரியலடி. காப்பகத்துக்கு எங்க அம்மா போனப்போ அப்படி ஒரு பேச்சு பேசி இருக்கா. எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்ல, வெளியே போங்கன்னு கழுத்தை புடிச்சு தள்ளல, அவ்வளவுதான். பத்தாத குறைக்கு கௌதமோட அம்மாவும் அக்காவும் வேற அங்க வந்திருக்காங்க. அவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடி. பட் ஏதாவது ஒண்ணு செஞ்சு எப்படியாவது அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுதான் நல்லதுன்னு படுது. நானும் அதே தான் நினைச்சேன் ரேணுகா. ஆனா எங்க அப்பா என்னடானா நீ அங்க போகவே கூடாதுன்னு சொல்றாரு. அவரை விடு, போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி உன் தங்கச்சிய கூட்டிட்டு வந்தா உள்ள வராத நான் சொல்ல போறாரு. இவ அப்பா தானே, சொன்னாலும் சொல்லுவாரு. காயப்பட்டிருக்காரு சுப்பு. போலீஸ் ஸ்டேஷன்ல அவ அப்படி ஒரு ஆட்டம் போட்டிருக்கா. இவ எதுக்காக இப்படி திடீர்னு அவங்க பக்கம் சாஞ்சுக்கிட்டு எங்களை வெறுப்பேத்த நினைக்கிறா? அது கூட பரவாயில்லன்னு வை. மாமா இவளை என்ன செஞ்சாரு? மாமா அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிடிக்கலனா அதுக்கு காரணம் எங்க அப்பா தானே தவிர அவர் இல்லையே. நாம இப்படி புலம்பி பிரோஜனம் இல்ல காயத்ரி. ஒண்ணு பண்ணுவோம், நம்ம 3 பேரும் அந்த காப்பகத்துக்கு போவோம். கௌரிய மீட் பண்ணி அன்பா பேசி அனுசரணையா பேசுவோம். நிலைமை என்னன்னு அவளுக்கு புரிய வைப்போம். எப்படியாவது அவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு என்ன வழியோ அதை பாப்போம். மூணு பேருமா? ரேணுகா என்ன தப்பா நினைச்சுக்காத. நீங்க 2 பேரும் போனா பத்தாது, நான் எதுக்கு? ஏன், உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. அது வரலன்னா பரவாயில்ல சுப்பு. ஏய், நீ இருடி. ஏண்டி வர மாட்டேங்கிற? உனக்கு என்ன ப்ராப்ளம்? இல்ல, ஏற்கனவே சூர்யாவோட அம்மா காயத்ரி மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. கௌதம் கேஸ்ல எப்படியாவது குமார வெளியே கொண்டு வரணும்னு இவ பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. இந்த நேரத்துல நான் கௌரிய போய் பார்த்தேன்னா எப்படியும் அந்த விஷயம் கௌரி மூலமா அவங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் காயத்ரி மேல இருக்கிற கோவம் என் மேல திரும்பிடும். திரும்பினா? இல்ல ரேணுகா, நான் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. என்ன ஜென்மண்டி, இவ்ளோ பெரிய சுயநலவாதியா நீ? என்னால நம்பவே முடியல சுபு. நீ அப்படி பேசுற? தப்பா நினைச்சுக்காத ரேணுகா. காயத்ரிக்கு கௌதம் கிடைக்காம போனது வருத்தம் தான். ஆனா என் விஷயத்துலயும் சூர்யா இல்லாம போனா அதை என்னால தாங்கிக்க முடியாது ரேணுகா. ஏய், நீ இரு. இங்க பாரு ரேணுகா, நீ சுபுவை தப்பா நினைக்கிறதுல அர்த்தமே இல்ல. அவ சொல்ற பாயிண்ட் கரெக்ட். 1000 இருந்தாலும் இது அவளோட வாழ்க்கை. உனக்கு ஒரு கஷ்டம் வந்து உன் புருஷன் உருப்படாம போயிட்டாரு. எனக்கு ஒரு கஷ்டம் வந்து எனக்கு புருஷனை வர இருந்தவரே இல்லாம போயிட்டாரு. இவளாவது நல்லா வாழட்டோண்டி. ஆசைப்பட்டவனோட சந்தோஷமா வாழட்டும். நம்ம 2 பேருக்கும் அமையாத ஒரு வாழ்க்கை நம்ம சுபுவுக்கு அமைஞ்சா அது நமக்கு சந்தோஷம் தானே? தேங்க்ஸ் காயத்ரி, தேங்க்யூ சோ மச். நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியே. அதெல்லாம் ரொம்ப உருகாத. சரி, நீ வர வேண்டாம். காயத்ரி, நாம 2 பேரும் மட்டும் போய் கௌரிய பாப்போம். எப்படியாவது பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு என்ன வழின்னு பாப்போம். ஓகேவா? ஓகே, சரி வா போலாம். வரேன் சுப்பு. பாய். வா. வர சுப்பு. சரி, பேசிட்டுங்கம்மா, வரேன். எப்படி இருக்க கௌரி? என்னடி இதெல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? என்னடி ப்ராப்ளம் உனக்கு? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் சரி பண்றேன். நீயா?
ஆமா கௌரி, சத்தியமா பண்றேன். என்ன வேணும்னு சொல்லு. அப்படின்னா நீயும் உன் அப்பா அம்மாவும் இதோட என்ன மறந்துட்டு என் பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். கௌரி, கௌரி, ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பேசுற? என்னதான் பிரச்சனை உனக்கு? உனக்கு யாரு கெடுதல் செஞ்சாங்க? ஹலோ, நீங்க யாருங்க இதெல்லாம் கேக்குறதுக்கு? ஏய், எனக்கு இவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு நான் லிஸ்ட் போட்டுட்டா போட்டா தாங்க மாட்டீங்க சொல்லிட்டு. என்னடி லிஸ்ட் போடுவ? போடு பாப்போம். உனக்கு அப்புறம் நான் பிறந்தேன் பாரு, அது நீ யூஸ் பண்ணி தூக்கி கடாசுனதெல்லாம் ஏன் தலையில கட்டினாங்க பாரு, அது உன்ன மனசுல நினைச்சிட்டு இருந்த மனுஷனை எனக்கு தாலி கட்ட வச்ச பாரு, அது காட்டு மிராண்டி கூடாரத்துக்கு என்ன வாழ அனுப்பிச்சது என் தலையெழுத்து. அதான்னா என்ன கட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் ஒன்ன மட்டும் நினைச்சிட்டு இருக்கான் பாரு, அது ஊருக்கு நல்லவ மாதிரி நடிச்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு பார்த்து வச்ச மாப்பிளைய பாதி வழியில ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணானே, அது அவரோட கூட்டு சேர்ந்து சதி பண்ணியே, அது. கௌரி, என்ன உண்மையை சொன்ன பத்திக்கிட்டு வருதோ? இதுக்குதான் யார் கூடயும் பேசுறதுக்கு விருப்பமே இல்லைன்னு சொன்னேன். ரொம்ப தப்பா இருக்கு கௌரி. உங்க அக்காவும் அப்படி இல்ல, உங்க மாமாவும் அப்படி இல்ல. நீ ஏன் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு எல்லாரையும் தப்பு சொல்லிட்டு இருக்க? அத கேட்க நீங்க யாரு? எங்க மாமாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏதோ இவ சொன்னா ஓகே, லவ் பண்ணவ. இன்னும் என்னெல்லாம் நடந்ததோ யாருக்கு தெரியும்? போடி, போய் வேற வேலை இருந்தா பாரு. இங்க வந்து என்ன கன்வின்ஸ் பண்ண நினைக்காத. நீ இல்ல, உங்க அப்பா அம்மா இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் நான் மனசு மாற மாட்டேன். குமார் ஜெயிலுக்கு போகணும், சாகுற வரைக்கும் கல்லடிச்சு சாவணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். இதுதான் நான் அவனுக்கு கொடுக்கிற தண்டனை. போய் சொல்ல எல்லார்கிட்டயும், கௌரின்னு ஒரு பொண்ணு உங்க வீட்ல இருந்தா இப்ப அவ இல்ல, இனிமேலும் அவ இருக்க மாட்டான்னு. ஐயோ 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 ஐயோ, இங்க பாருடி இந்த அநியாயத்தை. அன்னைக்கு ஆத்தாக்காரி வந்து பார்த்து பேசிட்டு போனா, இன்னைக்கு பொண்ணு வந்து பொடி போட்டு மயக்க பாக்குறா. கௌரி, என்னம்மா இதெல்லாம்? நீங்க எதுக்குமா டென்ஷன் ஆவறீங்க? இவங்க எல்லாம் வரதான் செய்வாங்க. ஆனா என்ன மாத்திர சக்தி இவங்க யாருக்கும் கிடையாது. ஏய், சும்மா வாய மூடு. கௌதம் செத்தது ஆக்சிடென்ட்ல. அந்த ஆக்சிடென்ட்க்கும் குமார் மாமாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இத பேச உனக்கு வெக்கமா இல்ல? என் தம்பிய கல்யாணம் பண்ண இருந்தவனி, இப்போ அவனை கொன்னவனுக்கே நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கதை உலகத்திலேயே இங்க மட்டும் தான் நடக்கும். அப்படி எல்லாம் பேசாதீங்க. காயத்ரி ஒண்ணு அந்த மாதிரி பொண்ணு இல்ல. வேற எந்த மாதிரி பொண்ணு? கொஞ்சம் எடுத்து சொல்ல. நிறுத்துங்கம்மா. உறவு நாசமாயிடக்கூடாது, குடும்பம் சதிஞ்சிடக்கூடாதுன்னு இவ கவலைப்படுறா. குமார் உண்மையிலேயே ஆக்சிடென்ட் பண்ணிருந்தாருன்னா அத முதல்ல போலீஸ்ல சொல்லக்கூடியவ இவளாதான் இருப்பா. ஆமா ஆமா, ரொம்ப நம்பிட்டோம். அம்மா, இது வேலிக்கு ஓனா சாட்சிங்கிற கதை தான். நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன நினைச்சாலும் சரி, நான் போய் சொல்லலைங்க. அபாண்டமா எதுவும் சொல்லல. கௌதம் செத்தது எனக்கும் வருத்தம் தான். ஆனா அதுக்காக ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கௌரி, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. இந்த கேஸ்ல இருந்து முதல்ல வெளியே வா. இவங்க யாருடி உனக்கு? நீ ஏன் நினைச்ச இவ்வளவு தூரம் நடக்குதா இங்க? இன்ஸ்பெக்டர் கௌரி, நீ பேசாதம்மா. இவங்க முதல்ல சொல்லும்போது கூட நான் முழுசா நம்பல. ஆனா இப்ப நேர்லயே பாத்துட்டேனே. எவ்வளவு தைரியமா இருந்தா போலீஸ் சாட்சியா எங்க பாதுகாப்புல இருக்கிற பொண்ணுகிட்ட இவ்வளவு தூரம் பேசுவீங்க? சார், தப்பா நினைக்காதீங்க. கௌரி இவ தங்கச்சி. அவ அபாண்டமா பழி போட்டு மாட்டி விட நினைக்கிறது இவளோட மாமா. நீங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தா இவங்க சொன்னதெல்லாம் சரியா இருக்குன்னு எனக்கு இப்ப தோணுது. சாட்சியை கலைக்கிற வேலைய ரொம்ப சின்சியரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஐயோ சார், இவங்கள முதல்ல வெளியில போக சொல்லுங்க சார். இவங்க யாரையும் எனக்கு பார்க்கவும் பிடிக்கல, பேசவும் பிடிக்கல. திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் நான் என்ன செஞ்சுப்பேன்னு எனக்கே தெரியாது. இன்ஸ்பெக்டர், என்ன நடக்குதுங்க? நீங்க சொன்னதை பார்த்தா கௌரிக்கு இந்த ஹோம்ல ரொம்ப பாதுகாப்பு இருக்குங்கிற மாதிரி இருந்தது. ஆனா இங்க எல்லாமே டவுட்டா இருக்கு. இது என்னமோ எனக்கு சரியா படல. இன்னைக்கு
இவ மனசு மாத்த ட்ரை பண்றாங்க. நாளைக்கு விட்டா உங்களையே சாட்சிக்கு கூப்பிடுவாங்க. வேணாங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க. முதல்ல நீங்க வெளியே போங்கம்மா. இன்னொரு தடவை உங்களை இங்க பார்த்த நடக்கிறதே வர வெளியே போங்க. மேடம், என்ன இது? இவங்களை எதுக்காக உள்ள விட்டீங்க? சார் அவங்க தான் சார் அம்மா அக்கா தங்கச்சின்னு சொல்லி அதான் நான் யாரையும் பார்க்க விரும்பலன்னு சொன்னேன்ல. இத பாருங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி சம்பவம் இங்க நடந்ததுன்னா உங்க ஹோமையை எடுத்து மூட வேண்டி இருக்கும். சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். மா, வெளியே போங்க. ஓகே சார். கௌரி, அப்ப நீ உன்னோட ஸ்டாண்ட்ல இருந்து மாற தயாரா இல்லல்ல? அப்படிதானே? அப்படியே இருந்துக்க. இப்ப சொல்றேன், உன் உதவி இல்லாமலே மாமாவை நான் வெளியே எடுக்கிறேன், எடுத்து காட்டுறேன். ரேணுகா, போலாம். எப்படி பேசிட்டு போறா பாத்தியா? இவ கண்டிப்பா அந்த குமார விரும்பியிருப்பா வனிதா. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணிதான் என் பிள்ளைய கொலை பண்றதுக்கு பிளான் இத பண்ணிருக்காங்க. பாருங்கம்மா, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீங்க கிளம்புங்க. போங்க. சரி வா. கௌரி, நீ உள்ள போமா. மேடம், இன்னொரு தடவை யாரையும் இந்த மாதிரி அலோவ் பண்ணாதீங்க. ஓகே சார். லக்ஷ்மி, லக்ஷ்மி, அடுப்புல வச்ச ரசம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அது கூட தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மனசே சரியில்லைங்க. எந்த வேலையிலயும் கவனம் போக மாட்டேங்குது. ஏ, ஊர்ல இருந்து எங்க அண்ணன் ஃபோன் பண்ணாரு. குமாருக்கு பல தடவை ஃபோன் பண்ணாரா. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்ன விஷயம்னு கேக்குறாரு. நான் என்னன்னு சொல்லுவேன்? சொன்னா அவரால் தாங்கிக்க முடியுமா? புரியுது லக்ஷ்மி. நாம நமக்கே தெரியாம பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்குமோன்னு தோணுது. உங்க அண்ணனுக்கு இத இந்நேரம் நம்ம சொல்லி இருக்கணும். எப்படியாவது குமார வெளியில கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். தப்பு இல்லைங்களா? ஏற்கனவே எங்க அண்ணி வேற ஒரு நோனாவட்டம். எதிரா சாக்குன்னு காத்துக்கிட்டு இருந்து கழுத்து இருக்கிற ஜென்மம். இப்ப அவங்க புள்ள போலீஸ் புடியில இருக்கான்னு தெரிஞ்சா, அதுக்கு காரணம் நம்ம பொண்ணுன்னு தெரிஞ்சா, ஐயோ! தலையெழுத்து லக்ஷ்மி. அப்பா அம்மா முக்கியம் இல்ல, அக்கா முக்கியம் இல்ல, தாலி கட்டின புருஷன் முக்கியம் இல்லன்னு ஒருத்தி நினைப்பாளா? பெத்த பொண்ணு முக்கியம் இல்லன்னு நாம நினைச்சிருந்தா இவ நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஐயோ, வேண்டாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. ஒரு தடவை அப்படி நினைச்சிட்டு நாம பட்ட அவஸ்தையெல்லாம் போதுங்க. இது முரட்டுத்தனம் இல்ல லக்ஷ்மி, முட்டாள்தனம். இவ யார பகையாளின்னு நினைக்கிறா? இன்னைக்கு இருக்கிற வயசு சூடும் ரத்த சூடும் வயசானதுக்கு அப்புறம் இருக்குமா? அப்ப எடுக்க ஒருத்தர் பிடிக்க ஒருத்தர் வேணும்னா யார் இருப்பாங்க இவளுக்கு? அறிவு வேணா? தன்னை தவிர இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தப்பானவங்க, தப்பு மட்டுமே செய்யறவங்கன்னு நினைக்கிற மாதிரி ஒரு அபத்தம் வேற எதுவுமே இல்ல. இந்த பொண்ணு இப்படி ஆயிட்டாலே, நான் எங்க போய் முட்டிக்கிட்டு அழுவேன்? நம்ம தலையெழுத்து எப்படியோ அப்படியே நடந்துட்டு போட்டோங்க. ஆனா எனக்கு எப்படியாவது குமார வெளியில எடுக்கணும்னு இருக்குங்க. இல்லனா எங்க அண்ணிய சமாளிக்கவே முடியாதுங்க. முயற்சி பண்ணுவோம் லட்சுமி. கௌரி ஒத்துழைச்சாதான் அது நடக்கும். ஏன்னா தாலி கட்டின பொண்டாட்டியே புருஷனுக்கு எதிராக சாட்சி சொல்ல நிக்கிறப்போ போலீஸும் சரி கோர்ட்டும் சரி அவ சொல்றதுதான் சரின்னு சொல்லும். நீயும் நானும் என்ன சொன்னாலும் பொய்ன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிலாம் நடக்காதுப்பா. கௌரி உதவி இல்லாம கூட குமார் மாமாவை நம்ம வெளியே எடுக்க முடியும். எப்படிமா சொல்ற? தெரியலமா, இந்த நிமிஷம் என்ன செஞ்சா அது நடக்கும்னு எனக்கு தெரியலதான். ஆனா தப்பு செய்யாத ஒருத்தர் ரொம்ப காலம் கஷ்டப்பட மாட்டாருங்கிற நம்பிக்கை இருக்குமா.
நம்பிக்கை வேற, யதார்த்தம் வேறம்மா. ஆனா சத்தியம்னு ஒண்ணு இன்னும் சாகாம தான் இருக்குப்பா. அதத்தானே சாமியா கும்பிட்டுட்டு இருக்கோம். நம்புங்கப்பா. நான் நிச்சயமா சொல்றேன், கௌரி என்னதான் எதிர்த்து நின்னாலும் மாமாவை வெளியே கொண்டு வர முடியும். அவர் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியும். அவர் கொலை செய்யலன்னு அழுத்தம் திருத்தமா எல்லாருக்கும் புரிய வைக்க முடியும். காயத்ரி, செஞ்சு காட்டுறேன் பாருங்கப்பா.